கீச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் டைப்ஸாக நம்ம 2-3 மாடல்ஸாக வெரைட்டிஸாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது முழுக்க முழுக்க பனை ஓலை தான். நம்ம எதையும் இதில் வந்து எந்த ஓலையும் கட் பண்ணி ஒட்டுறது கிடையாது, எதுவும் பண்ணுறதில்ல. இவ்வளோ முடியுமோ முழுக்கவே நாங்கள் வந்து பனை ஓலையை நுணுக்கமாக மாற்றி அதை மதிப்பு கூட்டுவாக பண்ணும் பொழுது இந்த கீச்சனை நாங்கள் விற்பனை பண்ணுறோம். இந்த கீச்சனோட விலை வந்து 50 ரூபாய் தான் நம்ம பண்ணுறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையிலும் பனை நாரும் நாங்கள் சேர்ந்துருக்கோம். பனை ஓலையில் கிடைக்கக்கூடிய நார் பனை ஓலையை விடவும் ரொம்ப கம்மி தான், அது ரேருன்னு கூட சொல்லலாம். நமக்கு அந்த நாரை பயன்படுத்தி பனை ஓலையில் சின்ன மணி சேர்த்து நாரையும் பயன்படுத்தியிருக்கோம். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பனை ஓலையில் கிடைக்கக்கூடிய நார். ஸோ இந்த மாதிரியும் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து பெண்களுக்கும் சரி, கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்க இப்போ எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னும் போது இதெல்லாம் எங்களுக்கு இப்போ ஆர்டர் வந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மாடல் அவங்க கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த கலர், அவங்க கேட்குற கலர், அவங்க கேட்குற மாடலில் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது, ஸோ ட்ரெண்டிங்க்கு தேவையான அளவுக்கு அந்தந்த டைமிங்க்கு தேவையான சேஞ்சஸை நாங்கள் பண்ணும்பொழுது நிறைய வெரைட்டிஸான கீச்சைன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். இதில் டபுள்ஸ்லேயும் இருக்குது. இதுவும் நமக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். சிங்கிளாக பண்ணும்பொழுது அது எங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் பண்ணி கொஞ்சம் பெருசாக கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி டபுள் இது வச்சு இந்த மாதிரி கீச்சைன்ஸும் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய பனை ஓலைகள் தான். அதை மதிப்பு கூட்டுவாக நம்ம பண்ணும் பொழுது அது ஒரு 5 ரூபாய் கிடைக்கக்கூடிய பனை ஓலையை நாங்கள் 50 ரூபாயை எப்படி மாற்ற முடியும்? அப்போ அந்த பனை ஓலையில் ஒரு கீச்சைன் செய்யும் பொழுது ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ அப்போ நமக்கு பனை ஓலையில் கீச்சைனும் அதே மாதிரி நகைகளும் கூட நமக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளையும் நமக்கு உண்டு பண்ணுது. அதில் நிறைய ஐடியாஸும் இருக்குது. பனை ஓலை நகைகளுக்கு மட்டுமே எங்களுக்கு 5 பேர் இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. 5 பேருமே வந்து முழுக்க முழுக்க வேலை செய்கிறது திருமணமான பிறகு வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அவங்களோட பகுதி நேர வேலையாக வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. பனை ஓலையில் நகைகள், கீச்சைன்கள், மேட்டு செய்யக்கூடிய எல்லாருமே வந்து திருமணமான பெண்கள் தான், முழுக்க முழுக்கவே வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு அது கூடவே வந்து இந்த தொழிலையும் செஞ்சிட்ருக்காங்க. இப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு மாடல் கொடுக்கும் பொழுது அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க, புது மாடல்ஸை பயன்படுத்துகிறாங்க, புது மாடல்ஸை உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம். அவங்க மோஸ்ட் ஆஃப் பனையாளி நிறுவனத்தில் நிறைய மாடல்ஸோட கிரியேட் பண்ணுற கிரியேட்டர்ஸ் அதிகமாகவே இருக்காங்க.